மனிதனின் கற்பனை வளம் முதலாக வெளிப்பட்டு பரிணமித்தது ஓவிய கலையில்தான். முதலில் தான் கண்ணால் கண்டதை மட்டுமே வரைய ஆரம்பித்தவன் பின்னாளில் தன் கற்பனைகளையும் ஓவியமாக தீட்ட ஆரம்பித்தான். காலங்கள் மாற மாற ஓவியர்களின் கற்பனை திறனும் எல்லையில்லாமல் விரிந்து கொண்டே சென்றது. ஓவியங்கள் அவரவர்களின் கற்பனை திறனுக்கேற்ப வேறுபடும். தன் மண்ணின் காட்சிகளையும் கிராமிய ஏக்கமும் வறுமையும் வான் நோக்கி வாழும் மனிதனின் உணர்வுகளையும் ஓவியமாக வரைவர். அவர்கள் வரையும் ஓவியங்களில் உணர்வுகளும் கலை நயங்களும் பேசும். இது போன்ற ஓவியங்கள் நிறைந்த கண்காட்சிதான் சென்னையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வாழ்க்கையின் மறுபக்கங்களை ஏக்கங்களை பிரதிபலிக்கும் வகையில் வாழ்க்கையின் வண்ணங்கள் என்ற தலைப்பில் இந்த ஓவிய கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பா வாழ்க்கையின் வண்ணங்கள் என்ற தலைப்பில் இந்த ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா போன்ற சந்தை பகுதிகளில் நிலவும் சூழலை தத்ரூபமாக வரையப்பட்டுள்ளது இந்த ஓவியங்களில். இந்த ஓவியத்தை வரைஞ்சவர் ஓவியர் ராமச்சந்திரன். இவருடைய பூர்வீகம் தமிழகத்தில் உள்ள பட்டுக்கோட்டை. இவருடைய ஓவியங்கள் உலக அளவில் பிரசித்தி பெற்றவை. இவருடைய ஓவியங்கள் உலக அளவில் பல நாடுகளில் காட்சிக்காகவும் வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக நாகரிக வாழ்க்கை முறையில் பெருகி வரும் பல்பொருள் அங்காடியால் நாம் பார்த்து பழகிய காய்கறி சந்தைகள் தற்போது பெரும்பாலான இடங்களில் காணாமல் போய்விட்டது. அவற்றை நினைவு கூறும் வகையில் காய்கறி சந்தை பகுதிகளில் நிலவும் சூழலையும் காட்சிகளையும் தத்ரூபமாக ஓவியங்களாக வரையப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இங்கு பிடிச்சது இந்த பச்சை காய்கறிகளோட விதம், இது எங்கேயுமே எந்த மார்க்கெட்டிலும் கிடைக்கலன்றது அவரோட ஆணித்தனமான நம்பிக்கை. இது போன்ற ஓவியங்களால் மறைந்த நினைவுகளையும் நம்மால் ஒரு கணம் அசை போட முடிகிறது. ஒரு கலை ஓவியத்தில் நாகரிக வளர்ச்சி, வாழ்க்கை தர மேம்பாடு ஆகியவற்றை துல்லியமாக கூற முடியும். அந்த வகையில் இந்த ஓவியங்களிலும் அவர்களுடைய சூழ்நிலைகளையும் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தையும் நாகரிகத்தையும் அழகாக துல்லியமாக அறுதியிட்டு கூறுகிறது இந்த ஓவியங்கள். பார்ப்பவர்களின் மனதிற்கும் கண்களுக்கும் விருந்தாகவும் அமைகிறது இந்த ஓவிய கண்காட்சி. ஆக மொத்தத்தில் இந்த ஓவியங்கள் மனதிற்கு இனிமையாகவும் கண்களுக்கு விருந்தாகவும் அமைகிறது என்பது உண்மை. ஒளிப்பதிவாளர் ஜோன்ஸுடன் நந்தமுருகன்.